ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சீசனில் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பார்லர் எதுவுமே போகாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு சின்ன துண்டு பொங்கலுக்கு வாங்கின ஃப்ரெஷ்ஷான மஞ்சள், இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட பாதி தக்காளி, ஒரு சின்ன துண்டு ஆப்பிள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேக் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியேவும் பயன்படுத்தலாம். நான் ஒரு சுத்தமான பவுல் எடுத்துகிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேக்கை 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட முல்தானி மெட்டி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பேக்கை உங்கள் கழுத்து, முகம், கைப்பகுதி எங்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற இந்த பேக்கை அப்படியே ஒரு டப்பாவில் ஊற்றி மூடி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா போதும். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பெரியவங்கன்னு கிடையாது, ஆண்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். வேணுன்னா மஞ்சள் துண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதை உங்கள் முகம் கழுத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை அப்படியே உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கடலை மாவு, அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு வச்சு தேய்ச்சி கழுவுனிங்கன்னா போதும். இல்லை நலுங்கு மாவு இருந்துச்சுன்னா கூட கழுவுனிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் நல்ல க்ளோயிங்காக, ஷைனிங்காக, பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும். நிச்சயமாக பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்கள் பார்லர் போனீங்களா, என்ன சம்திங் ஏதோ முகம் நல்ல சேஞ்சு தெரியுதே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கலைன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். இதோட மட்டும் இருக்காமல் இது கூடவே அடிக்கடி ஜூஸ் குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சாத்துக்குடி, ஆரஞ்செல்லாம் இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, அதை வாங்கி அடிக்கடி குடிங்க. நிறைய தண்ணி குடிங்க. கருவேப்பிலை ஜூஸை அடிக்கடி எடுத்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சதை எடுத்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி கடலை மாவு இல்லைன்னா நலுங்கு மாவு வச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்ல மினுமினுப்பாக தெரியும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்